வார்த்தை உற்று பார்த்து. அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 14:9. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உனக்கு உண்டு என்று கண்டு. பாருங்க, பேசுகிறதை, பவுல் பேசுகிறதை உற்று பார்த்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது உற்று பார்க்கிறார் ஒரு மனுஷன். 8வது வசனம் படிங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் எப்படி இருந்ததா, வழங்காதவனாய் உட்கார்ந்து. அப்போ இந்த மனுஷன் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து அவன் நடந்ததே இல்லை, நடக்காத ஒரு மனிதன் சப்பானியா இருக்கிறாரு. அந்த மனிதன் என்ன செய்யறாரு, பவுல் பேசுகிறத உற்று கவனிக்கிறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க கூட ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், அவர் வெளிப்படுகிறார் என்று உற்று நீங்க கவனித்து பாருங்க. அப்போ கர்த்தர், நீங்க அவரை பார்க்கும் பொழுது அவர் உங்களை கவனிக்கிறார். உங்களை கவனிக்கிறதுனால தான் உங்க தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஆமென். இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம இப்போ ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க கவனிக்கிறதையும் அவர் பார்க்கிறார். இது ஆண்டவர் இந்த காரியத்தில் என்ன பண்ணாங்க, பவுல் பேசுகிறத இந்த மனுஷன் உற்று பார்த்ததுனால அங்க என்ன நடந்தது பாருங்க. அந்த பார்வையில அவன் அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று பவுல் கண்டு, பவுல் பிரசங்கம் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த சகோதரனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவனுக்குள்ள இருக்குது என்பதை கண்டு அவர் சொல்றார் 10வது வசனத்துல, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? பிரசங்கம் பண்ணும் போது அற்புதம் நடக்குது பாருங்க. சப்பானியாய் பிறந்ததிலிருந்தே முடவனா இருந்த, சப்பானியா இருந்த அந்த மனுஷன் ஆண்டவர் வார்த்தை அவனை கேட்கும் பொழுது, அவன் கேட்கிறத இந்த சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் கவனிக்கிறார். எப்படி அவர் கவனிப்பார்? அவர் விசுவாசம் உள்ள வார்த்தையை, ரட்சிப்புக்கேற்ற வார்த்தை அவனுக்குள்ள இருந்ததை அவர் எப்படி கவனித்தார் என்றால், அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த வெளிப்பாடை கர்த்தர் பெற்றுக்கொண்டார். பவுல் பார்க்கிறாரு உற்று, அவன் சுவிசேஷ வார்த்தையை அவர் சொல்லிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் பார்க்கும் பொழுதே அவன் கவனமாய் கேட்டான். அதை அறிந்து அவர் சொல்றாரு, விசுவாச ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குது என்பதை கண்டு உடனே சொல்றாரு, நீ எழுந்து என்ன செய், நட, எழுந்து நில்லு, நட. கட்டளை பிறந்துடுச்சு. இந்த கால வேளையில உங்களுடைய விசுவாசத்தை கண்டு தான் உங்களுக்கு அற்புதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் பாருங்க, அந்த மனுஷனோட ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அந்த சப்பானியான அந்த மனுஷனை பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தெரிஞ்சுக்கிறார். அப்போஸ்தலர் 27:20வது வசனத்தை முதல்ல வாசிச்சிருங்க, அதுக்கு பிறகு நான் சொல்றேன். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல். பாருங்க, இவர்கள் கப்பல் பிரயாணமாய் போகும் பொழுது அவளுக்கு என்ன நேரிடுகிறது என்றால், அநேக நாட்களாக பிரயாணப்பட்டு போகிறார்கள்.
அப்படி போகிற வேளையில அநேக நாளாய் சூரியனாவது சந்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் ஆற்று போயிற்று. அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற வேளையில கப்பல் பிரயாணமாய் போகிறார்கள். பவுலோடும் அநேக ஜனங்களும் அதிலே கடந்து போறாங்க. போகும் பொழுது அவங்க அந்த கப்பல்ல போறதுனால சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல. நிறைய நாட்கள் அப்படியே அந்த கப்பலுக்குள்ளவே இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. என்ன பயம்னா, இனி நம்ம தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. நம்ம மறுபடியும் கரை சேர்ப்போமா, மறுபடியும் நம்ம சூரியனையும் சந்திரனையும் வெளிச்சத்தை பார்ப்போமா என்ற நம்பிக்கையா அவங்களுக்கு அற்று போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த 21வது வசனம் சொல்லுகிறது, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமலும் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமோ இந்த சேதமோ வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு இந்த இந்த கிரேத் தீவிலே விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டும் என்று இருந்தது. 23வது வசனத்துல, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. நல்ல கவனிங்க, இவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அந்த ராத்திரியிலே ஆண்டவர் பவுலப்போஸ்தலனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. என்னை ஆட்கொண்டவரும் என்னை சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிற தேவனை நம்ம ஆராதனை செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவி செய்த ஆண்டவர் உண்மையாய் இருக்கும் பொழுது, அவரை உண்மையாய் நேசிக்கும் பொழுது, அவரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அந்த முடவம சப்பானியா இருந்த அந்த மனுஷனுடைய அவரை எப்படி உயிரடைய செய்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையிலையும் அற்புதமான காரியத்தை செய்வார். இவ்வுலக வாழ்க்கையில உண்மையான விசுவாசம் உங்களுக்கு இருந்தா கர்த்தர் நிச்சயமாக உங்களை நிமிர செய்வார். உங்க வாழ்க்கையிலையும் அவர் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென், அல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றார்னா, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் எண்ணமெல்லாம் என்னவா இருந்தது தெரியுமா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நின்னான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. அவருக்கு என்ன வயசு, 100 வயசு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போன ஒரு கர்ப்பம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் நம்பினான். என்ன நம்பினான், ஆண்டவர் வாக்கு பண்ணார், அந்த வாக்கு தத்தத்தை அவன் நம்பினான், விசுவாசித்தார். விசுவாசத்தினாலதான் கர்த்தர் அற்புதத்தை அவன் கண்டு கொண்டான். தேவஜனமே, இந்த வேளையில உங்க விசுவாசம் எப்படி இருக்கு, உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு, நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல உங்க விசுவாசம் இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசத்தில் அவ பலவீனமா இல்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரீரத்தை குறித்த அவன் அந்த பார்வை பார்க்கவே இல்லை. சரீரத்தில்
என்ன இல்லை, வயசே பார்க்கல, சரீரத்தினுடைய கர்ப்பம் செத்து போனதை பார்க்கல. ஆனா ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். மூன்றாவது காரியத்தை சொல்லிட்டு நான்காவதாக 1 கொரிந்தியர் 13:2 வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 13 1வது வசனத்தை கூட நீங்க வாசிச்சிடலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாள போலவும் இருப்பேன். அங்க பாருங்க, நான் மனுஷ பாஷையில்னா பேசலாம், தூதர் பாஷையினாலும் பேசலாம், அது பெருசல்ல. எனக்கு அன்பு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பே. அன்பு இப்படி இருக்கக்கூடாதான், நிரந்தரமா இருக்கணும், நிலையா இருக்கணும். அப்படி ஒருவேளை நீ தூதர் பாஷைனா பேசு, நீ மனுஷ பாஷைனா பேசு, ஆனா உனக்குள்ள இந்த அன்பு ஒண்ணு இல்லை அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்றார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அந்த 2வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை, இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நீ தீர்க்கதரிசனா சொல்லு, நீ நாளைக்கு நடக்க போறத ரகசியத்தை இன்னைக்கு நான் சொல்லு, ஆனா அது எல்லாம் ஒண்ணும் இல்லைன்றார் ஆண்டவர். அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நிரந்தர அன்பு, நிலையான அன்பு. அதனால தான் அவர் சொல்றாரு, அன்பு உனக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் உனக்காக செய்யல, இது தேவன் எனக்கு கொடுத்த அன்பு. இந்த அன்பினால உன்னை மன்னிக்கிறேன், இந்த அன்பினால உன்னை நேசிக்கிறேன், இந்த அன்பினாலே நான் உனக்கு உதவி செய்கிறேன், இந்த அன்பினாலே என்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்திலையும் உன்னை தாங்க முடியும். நம்முடைய குணங்கள் மாறணும். தீர்க்கதரிசனம் சொல்றது பெருசல்ல, ஊழியம் செய்வது பெருசல்ல, அந்நிய பாஷை பேசுவது பெருசல்ல. அது சத்தமிடுகிற வெண்கலம் போலதான், ஓசையிடுகிற கைத்தாள போலதான். நிரந்தர அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அது விசுவாசியா இருக்கட்டும், அது ஊழியக்காரா இருக்கட்டும், அது விசுவாச குடும்பத்தில் இருக்கிற நல்ல உறவுகளா இருக்கட்டும், அன்பு இருக்க வேண்டும், மன்னிப்பு இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஒரு உண்மையான ஊழியக்காரனாய், ஒரு உண்மையான விசுவாசியாய், ஒரு உண்மையான சகோதரனாய், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷனாய் நீ இருந்தா நாளைக்கு நடக்க போற இன்னைக்கு பேசுவார், நிச்சயம் பேசுவார். அதான் சொல்றாரு, நீ என்னன்னா செய், ஆனா உனக்குள்ள அன்பு ஒன்றும் இல்லை அப்படின்னா எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. இந்த விசுவாச வாழ்க்கையில வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் இருந்தாலும் விட்டு கொடுத்து மன்னித்து வாழுங்க, சந்தோஷமா இருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை, பாருங்க இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லையம்மா, அவங்க எல்லாம் சுதந்தரிக்க மாட்டாங்க. அறியீர்களா? வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் உதாசீனரும் இவர்கள் எல்லாம் யாருடைய ராஜ்யத்துல போக மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்துல போக மாட்டாங்க. அதனால அவர்களுக்கு அதையே விடுங்க. அவர்களை மாற்றத்தான் உங்களை கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர்களை நல்வழி நடத்ததான் உங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்வார், அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுத்தாரா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவோ, கட்டு உண்டவர்களை விடுதலையாக்கவோ, மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி நிலைநிறுத்தவோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க போய் அதில் விழாதீங்க, அங்க இருக்கிறவளை கொண்டு வருவதற்கு வழியை பாருங்க. அதுதான் கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிற தீமத்தை உருக்கமான ஒரு வார்த்தையா ஒரு அறிக்கையை சொல்றாரு பாருங்க.
1 தெசலோனிக்கேயர் 3:7. சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்து, அழகா சொல்றார். எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா உபத்திரவத்திலையும் எல்லா போராட்டத்திலையும் உங்க விசுவாசத்தினாலே நான் என்ன அடைஞ்சேன்? தீமோத்தேயு சொல்றார், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் பார்த்து ஆறுதல் அடை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது இந்த உலகத்துல நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு 4 விதமான 5 விதமான வார்த்தையோடு கர்த்தர் உங்களோடு பேசினார். 5 காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசினார். முதல் குறிப்பு என்னன்னா, பவுல் உற்று பார்த்து. 2வது, மனுஷரே திடமனதாய் இருங்க. 3வது குறிப்பு, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். 4வது, அன்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னார். 5வது, தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு, ஊக்கமளிக்கிற அறிக்கை. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்து எங்கள் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி இந்த கால வேளையை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். அப்பா, என்னோடும் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. நீர் என்னை மறைத்து பேசினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் மக்களும் விசுவாசிக்கிறார்கள். நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி. நீ வெளிப்பட்டதுக்காக நன்றி. இதை கேட்கிறவர்கள் ஒருவேளை அன்பில்லாமல் இருந்தா அந்த அன்பு இந்த இரவிலே உண்டாகட்டும். அந்த ஐக்கியம், அந்த நல்ல உறவு அவர்களுக்கு கொடுங்க சுவாமி. பிள்ளைகளுக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு சாட்சிகளாய் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து சுகிக்கட்டும். அவர்களை ஆசீர்வதியும். எது தடையா இருக்கிறது? வறுமை தடையா இருக்கிறதா? அவருடைய குணங்கள் தடையா இருக்கிறதா? அவர்கள் செய்கிற செயல்கள் தடையா இருக்கிறதா? அவருடைய வாழ்க்கைக்கு பிரிவினை உண்டாக்குற காரியம் எதுவா இருந்தாலும், ஒருவேளை பிசாசானவனுக்கு எடுத்து வைத்திருந்தா உம்முடைய ஊழியக்காரி பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அந்த காரிய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட ஆண்டவருடைய நாமத்தினால இல்லற வாழ்விலே சமாதானத்தை கெடுக்கிற அந்த காரிய கிரியைகளை சுட்டரித்து நான் ஜெபிக்கிறேன். வறுமைகளையும் தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு பிரிந்து வாழ்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே அதை மாற்றி அவர்களை ஒன்று சேர்ப்பீராக. சமாதானத்தை கட்டளிடும். என் சபை மக்களை ஆசீர்வதியும். தேவைகள் உண்டு கர்த்தர் சந்தியும். தரித்திரம் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். இந்த வாரம் முழுதும் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும். அவருடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சாட்சியாய் வாழட்டும். நாமும் மகிமைப்படட்டும். உற்று பார்த்து விசுவாசித்தவர்கள் பிழைக்கட்டும், எழுந்து நிற்கட்டும், நடக்கட்டும், குதிக்கட்டும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.